ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் நான் நேற்று சொன்னதை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு பணம் இல்லை, அதனால் நான் விளக்கு வாங்கலை அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு நான் விளக்கு பொருத்தக்கூடாது, பெண்களுக்கு தெரியும், பொருத்தக்கூடாது. அதனால் நான் பொருத்தலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருப்பேன். நீங்கள் கவனிக்கலைன்னு நினைக்கிறேன், சரியாக புரிஞ்சிக்கலை. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன், அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் இதுக்கு அம்மா இல்லை சித்தி அப்படி இப்படின்னு நான் சொன்னா அப்படிங்கிறீங்க. நான் சித்தின்னு சொல்லியிருக்க மாட்டேன் எந்த இடத்துலையும். ரெண்டாவது அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அவங்கள என்றைக்குமே நான் சித்தின்னு நான் கூப்பிட்டதே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், நான் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களால தான் இந்த நிலமை அப்படின்னு நான் சொன்னதில்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. என்னென்னா நான் அவங்களால நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க பேச்சு கேட்காதனால தான் நான் இந்த நிலமையில் இருக்கேன்னு வேணால் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் நான் அப்போ புரிஞ்சிக்கலை அவங்கள. அவங்க திட்டுறதும் என்கிட்ட கோச்சிக்கிறதும் அதுதான் என் முன்னாடி நின்றுதே தவிர, எதுக்கு திட்டுறாங்க, எதுக்கு நம்மக்கிட்ட கோச்சிக்கிறாங்க, நம்ம என்ன அப்படி பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற சிந்தனை எனக்கு அப்போ கிடையாது. இப்போ நான் உணர்றேன். நான் அதெல்லாம் நான் யோசித்து, சரி அம்மா கரெக்டாக தான் திட்டுறாங்க, கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் அப்போ நினச்சிருந்தேன் நினச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த இடத்துல இப்படி இருந்திருக்க தேவையில்லை, நான் நல்லா இருந்திருப்பேன். அதை தான் நான் சொல்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் புரிஞ்சிக்காமல் அது இது 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 நிறைய கமெண்ட் அடிக்கிறீங்க. இனிமேல் எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படின்னு கமெண்ட் அடிச்சிங்கன்னா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. நான் இப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். அதனால் யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறேன், மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் மாமா மாமு யூடியூப் சேனலில் போய் மீனாங்கிறவங்க நீங்கள் அக்கறையில் தான் கேட்குறீங்க. ஆனால் அவங்க யார் எனக்கு அள்ளி கொடுக்குறக்கும் கிள்ளி கொடுக்குறக்கும்? சொந்த அக்காவாக இருந்தாலுமே அவங்க அடுத்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்காங்க. அப்படிங்கும்போது அங்கேருந்து அவங்க எப்படி எனக்கு செய்ய முடியும்? சொந்த அக்காவுனாலுமே அது பண்ண முடியாது. அவங்க மாமனார் மாமியார் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒத்துழைக்கணும். அதுக்கே நான் யார் சொல்லுங்க, நான் யார் அவங்களுக்கு? அவங்க அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 5 நாள் நான் இருந்திருப்பேன். எனக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்க பொண்ணோட மேலே பார்த்துக்கிட்டாங்க. நீ தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடுங்கிறது, குடிங்கிறது, ஐயோ வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் அக்கறையில் பேசுகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் அங்கே நீங்கள் கேட்கவே முடியாது. அவங்க இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போயிருக்காங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது அவங்கள, சரியா? ஓகே, எனக்கு தெரியும் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க. இனியும் நான் போகிறதா இருந்தால் கூட வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அங்கே. ஓகே, எதனாலும் புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவாக கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும். அதே மாதிரி லைவ்லேயுமே நீங்கள் பேசக்கூடாத வார்த்தைகள் பேசுகிறீங்க. லைவுக்கு அடிக்கடி வர்றதுனால ஒரு பொண்ணை நம்ம அப்படி பேசக்கூடாது. நம்மளும் ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஒரு சில பேர் அப்படி பண்ணுறாங்கங்கிறக்கோசரம் எல்லா பொண்ணுங்களையுமே நம்ம தப்பாக பேசக்கூடாது. அது நம்ம பிறப்ப நம்ம தப்பாக பேசுகிற மாதிரி. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்திருக்கோம். ஓகே, உண்மை தானே? நம்ம ஒரு பொண்ணுக்கு தானே நம்ம பிறந்தோம். அப்போ அடுத்த பொண்ணை பற்றி பேசும்போது அது நம்ம அம்மாவை நம்ம பேசுகிற மாதிரி. அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, யாரையும் தற்கொலை பேசாதீங்க. ஓகேவா? இவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்கில் பற்றி கேட்குறீங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு நிறையா இது பண்ணுறேன் அப்படின்னு.
நான் வந்து புதுசாக எடுத்து அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன், இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது வந்து அந்த அக்கா கொடுத்தது, திவ்யாக்கா அவங்க கொடுத்தது. சில ட்ரெஸ்ஸஸ் போடுறேன்னா அது பழைய ட்ரெஸ்ஸஸ் தான், புதுசாக நான் இன்னும் இருக்கிறது கிடையாது. எடுத்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ மூலயமா இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் யாரும் கற்பனை பண்ணி பேசாதீங்க. என்னன்னு மட்டும் இல்லை, யாரையுமே கற்பனையால் பேசாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வேறு எதுவும் சொல்ல இல்லை. உங்களை பார்த்து கமெண்ட் அடிங்க. ஓகேவா? பாய்.